தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் நீ செய்து கவலைப்படாத மதி. வீடியோவை லைக் செய்யுங்கள். வேற நல்ல வேலை கிடைக்கும் சரியா? அண்ணி உள்ள வரலாமா இல்ல அப்படியே போயிடட்டுமா? ஏதாவது ரகசியம் பேசுறீங்களா? அதெல்லாம் ஒரு ரகசியம் இல்ல. நீ வா, கதவை சாத்திட்டு வா. பார்க்குக்கு போயிருந்தியா? ஆமா. ஆ, பாப்பா எங்க? அண்ணன் கூட இருக்கா. உன் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற. ஒரு 2 நாள் அங்க வந்து இருக்கலாம்ல. மாமா இருக்கிற இடத்துல நீ எப்படி இருக்கனே எனக்கு தெரியல. இதுல என்ன வேற கூப்பிடுற பாத்தியா? உனக்கு ரொம்ப தைரியம் தான்க்கா. அதுவும் சரிதான். அங்க வந்தனா அவரு நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் இங்கே நிம்மதியா இருந்துக்கிறேன். அண்ணி உங்களுக்கு வேலை போயிடுச்சா? சாரி அண்ணி. ஐயோ இட்ஸ் ஓகே. நீ வாய்ஸ் நோட் அனுப்புனப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மதி. எப்படியாவது உன்னை பார்க்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் நல்ல மூட்ல இருந்ததுனால அவரே கூட்டிட்டு வந்துட்டாரு. வேலை போனதோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா வேற வேலை தேட முடியாதா? வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல. ட்ரை பண்ணா ஒரு 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஆனா இந்த காலேஜ்ல நான் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் கூடலாம் நான் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிட்டேன். பர்மனன்ட் ஆகலனாலும் டெம்பரரியாவது இன்னும் கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சேன். சரி அட்லீஸ்ட் இந்த அகாடமி முடியற வரைக்குமாவது அங்க இருப்பேன்னு நினைச்சேன். அது நடக்கல. நாளையில இருந்து வர வேண்டான்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனைக்கும் அவங்க என் வேலையில ஒரு தப்பு கூட சொல்லல. அப்புறம் ஏன் திடீர்னு வேலைக்கு வர வேணாம்னு சொன்னாங்க? தெரியலங்க எனக்கு. எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். நான் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்ல நிறைய விஷயம் பண்ணணும்னு பிளான் எல்லாம் வச்சிருந்தேன். இனி அது எதுவுமே பண்ண முடியாது. மதி அழாத. அதெல்லாம் கூட விடுங்க. நாளையில இருந்து நான் காலேஜுக்கே போக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ பார்க்க முடியாது. கிளாஸ் எடுக்க முடியாது. வேலை பார்க்க முடியாது. அழாத மதி. அண்ணி அழாதீங்க அண்ணி. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது மதி. ஆனா இப்ப வேற என்ன பண்ண முடியும்? நடந்ததை நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் போகுதுன்னா நமக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா? அண்ணன் அடிக்கடி சொல்லும், உனக்கு பெரிய வேலை நல்ல வேலை ஏதோ கிடைக்க போகுது மதி. அதான் இந்த வேலை போயிருக்கு. ஆமா எனக்குமே அப்படிதான் தோணுது. கூடிய சீக்கிரமே உனக்கு சூப்பர் வேலை கிடைக்க போகுது மதி. நீ வேணா பாரு. அழாத. சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல அந்த விஷயங்கள் நமக்கே தெரியாம தலைகீழா மாறிடுது மச்சான். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னா புரியல மாமா. உன்னை பத்தி தான் பேசுறேன். என்ன பத்தியா? அதையெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட. அவ பேரை சொன்னாலே உனக்கு கோபம் வந்துச்சு. இப்ப என்னடானா நீயே காலேஜுக்கு போய் அவளை கூப்பிட போயிருக்க.
இந்த மாற்றத்தை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலடா. சரி, நீ காலேஜுக்கு போனது கூட விடு. அத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. காலேஜுக்கு போனதையும் சொல்லல, அவளுக்கு வேலை போனதையும் சொல்லல. சொல்லக்கூடாதுன்னா இல்ல மாமா. நீங்க ஃபோன் பண்ணும்போது மதியம் என் கூட தான் இருந்தா. அவளை கூட வச்சுக்கிட்டு எதுவும் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை காலேஜ்ல கூப்பிட போல. அன்னிதான் ஃபோன் பண்ணி அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவ வருத்தமா இருக்கான்னு சொன்னாங்க. அதை கேட்டு கஷ்டமாயிடுச்சு. ம். ம். மதி வருத்தமா இருந்தது உனக்கு கஷ்டமாயிடுச்சா? ஆம், கஷ்டமாயிடுச்சான்னு தெரியல. ஆனா ஆ. ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ற அளவுக்கு, அவளை போய் கூட்டிட்டு வர அளவுக்கு, ஆறுதலா இருக்கிற அளவுக்கு உனக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு மச்சான். உன் மனசுலயும் ஒரு பூ பூத்துருச்சு. அப்படிதானே சுரேஷ்? என்ன பூ மாமா? காதலுங்கிற பூ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. பூ பூக்கலனாலும் ஒரு மொட்டாவது உருவாயிருக்கும்ல. எல்லா காதலுமே இப்படிதான்டா மச்சான் ஆரம்பிக்கும். இது காதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரி, காதலுக்கான முதல் படின்னு வச்சுக்கலாமா? அதனாலதான் நீ என்கிட்ட கூட சொல்லாம அடிச்சு புரண்டு உன் பொண்டாட்டிய பார்க்க ஓடி போயிருக்க. இல்ல மாமா, நான் தான் சொல்றேன்ல. ஃப்ரீ ஆனதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்த கதையெல்லாம் நானே சொல்லதான் செஞ்சிருப்பேன். சரி, அதை விடு. ஏற்கனவே நம்ம ஒரு பிளான் பண்ணோம்ல, அதுதான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அந்த பிளான இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா என்ன? எந்த பிளான சொல்றீங்க? மதி இப்ப எப்படியும் அப்செட்டா தான் இருப்பா. நீ அவளை பார்க்க காலேஜுக்கு போனதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆறுதலா தான் இருந்திருக்கும். உன் மேல ஒரு சின்ன அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் வந்திருக்கும். இதான் வாய்ப்புன்னு நீ அவகிட்ட பேசு. பேசி பேசி அவ மனச மாத்தி இன்னைக்கே உன் வாழ்க்கை ஆரம்பிடா. என்னடா பாக்குற? ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன அடிச்சு காயப்படுத்திருக்கா மாமாவ. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேறடா. அன்னைக்கு மதி கோவமா இருந்தா. இன்னைக்கு மதி இருக்கிற மனநிலையே வேற. இன்னைக்கு வருத்தமா இருக்கா. இதுதான் சாக்குன்னு ஆறுதல் சொல்ற சாக்குல நீ மதிக்கிட்ட பேசு. உன் வாழ்க்கைய ஆரம்பிடா. அதுக்கெல்லாம் ஒத்து வருவான்னு எனக்கு தோணல மாமா. அட என்ன மச்சான் நீ? ஆ? இப்போ நீ மதிய பார்க்க காலேஜுக்கு போனல்ல, இங்க ஏன் வந்தேன்னு மதி உன்கிட்ட கேட்டாளா? கேக்கல. வீட்டுக்கு எதுல வந்தீங்க? என் பைக்ல தான். பைக்ல நீ ஏற சொன்னப்போ ஏற மாட்டேன்னு மதி சொன்னாளா? இல்ல, சொல்லல. நீ காலேஜ் போனப்போ அமைதியா இருந்திருக்கா. நீ பைக்ல கூட்டிட்டு வந்தப்போவும் அமைதியா இருந்திருக்கா. வாழ்க்கைய தொடங்கலான்னு சொன்னா மட்டும் சண்டை போட போறாளா? டேய், தைரியமா பேசுடா மச்சான். பேசி மதிய உன் வழிக்கு கொண்டு வா மச்சான். லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுடாத. இந்த தடவை வெற்றி உனக்கே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். கலக்கிறோம். டேய், போலாம் வா. வா சுரேஷ், நான் உள்ள சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். ம்.
ரேவதி ரேவதி வரேங்க. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா, லேட் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டு போலான்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்ன மாமா, இது நம்ம வீடு மாமா. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். வரும்போதெல்லாம் சாப்பிடணும்னா ஃபார்மாலிட்டியா இருக்கும் மாமா. அதனாலதான். சரி சரி கிளம்பலாமா? நாங்க கிளம்புறோம் மாமா. அண்ணி போயிட்டு வரேன். வரேன் மதி. வரேனே. அந்த பேக் எடுத்துக்குறா. மதிய நல்லா பாத்துக்கோ. அம்மா நீ உடம்ப பாத்துக்கோமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரேவதி. பிபி சுகர் மாத்திரையெல்லாம் வேலைக்கு சாப்பிடு. கால்வலி அதிகமாச்சுன்னா ஹாஸ்பிடலுக்கு போ. இல்லன்னா என்ன கூப்பிடு, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. மாமா எதுக்கு மாமா இப்ப சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சுரேஷ், ஒண்ணு இல்ல. என்ன ரேவதி, இப்படி நடிக்கிற? நான் நடிக்கிறேனா? என்ன என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா. மதிக்கு வேலை போன விஷயத்த ரேவதி என்கிட்ட வீட்ல சொன்னா. நான் வருத்தமா தான் கேட்டேன். ஆனா அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இவ உங்களையும் அத்தையும் பத்தி ஒரு மாதிரியா பேசிட்டா. எங்களை பத்தி என்ன பேசினா மாப்பிள? அத மதி வேலைக்கு போனாதான் நல்லதான். ஏங்க பேசாம இருங்க. ரேவதி, நீ என்ன சொன்னியோ அதத்தான் அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் சொல்றேன். நீ சொன்னதுல ஒரு வார்த்தை கூட கூட குறைய நான் சொல்ல மாட்டேன். அது மதி வேலைக்கு போறதுதான் நல்லதான். அவ வீட்ல வந்து உக்காந்துட்டா நீங்களும் மாமாவும் மலரை எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு இவ சொல்றா. உங்க கூட இருக்கிறது கஷ்டம்னு உங்க பொண்ணே சொல்றா. நீங்க 2 பேரும் கொடுமைக்காரங்கன்னு என்கிட்டயே சொல்றா. ஆனா இப்ப என்னடான்னா உங்க முன்னாடி எதையுமே காட்டிக்காம உடம்பு நல்லா இருக்கான்னு அக்கறையா நடந்துக்கிறா. உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, கால் வலிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பாசத்தை பொழியிறா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இவன் நடிக்கிறான்னு சந்தேகம் வரதா என்ன? அதான் கேட்டேன். என்ன ரேவதி, மாப்பிள கிட்ட இப்படி எல்லாம் சொன்னியா? நாங்க 2 பேரும் உன் அண்ணிங்களை கொடுமைப்படுத்துறோமா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. ஏமா வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல பெரியவங்கன்னு யாராவது இருந்தா நல்லது கெட்டதை எடுத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நாம கேட்டுதான் ஆகணும். அதுக்காக அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ சொல்லிருவியா ரேவதி? இல்லப்பா, அது வந்து அதுவும் பெத்த அப்பா அம்மா பத்தி மாப்பிள கிட்டயே தப்பா பேசிருக்கேடி. என்னங்க இவரு இதெல்லாம் போய் போட்டு கொடுக்கறாரு? என்னத்த சொல்ல? அம்மா, அப்பா, மதி பேச்சு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இவரு சொன்ன மாதிரிலாம் நான் சொல்லல. இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தவ திடீர்னு வீட்ல இருந்தா கஷ்டமா இருக்காதான்னு தான் நான் சொன்னேன். இல்ல ரேவதி, நல்லா யோசிச்சு பாரு. அத்தையும் மாமாவும் கொடுமைக்காரங்கன்னு தானே நீ சொன்ன? நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன், ஆனா மனசு கேட்கல. அதான் எந்த சூழ்நிலையிலையும் அப்பா அம்மாவை பத்தி புள்ளைங்க தப்பா பேசவே கூடாது. ரேவதி, உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ தப்பா பேசுனதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு.
இப்ப மட்டும் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு வீட்டுக்கு போனா தூக்கமே வராது. ஏன்னு கேள, இப்படி என் பொண்டாட்டி அவங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாளேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்ப. அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ரேவதி, மன்னிப்பு கேள. நான் தப்பான அர்த்தத்துல பேசல. இல்ல ரேவதி, நீ தப்பான அர்த்தத்துல தான் பேசுன. மன்னிப்பு கேள. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிம்மா. மாப்பிள்ள கூட எங்களை புரிஞ்சுக்கிறாரு. நீ என்ன ரேவதி இப்படி இருக்க? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கண்டிக்கிறதோ நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதோ பிடிக்க மாட்டேங்குது. உடனே நம்மள ஒரு வில்லன் மாதிரி பேச தொடங்கிறாங்க. பெத்த பிள்ளைகளே அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கலைன்னா அத எங்க கொண்டு போய் சொல்றது? சாரிப்பா.